ஓம் சாந்தி. இன்றைய முரளி 15 ஜனவரி 2025. பாப் தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் புத்தியை சுத்தமாக்குவதற்கு தந்தை வந்து இருக்கிறார். எப்போது சுத்தமாவீர்களோ அப்போது நீங்கள் தேவராக மாற முடியும். கேள்வி: இந்த நாடகத்தில் முன்னரே நிச்சயிக்கப்பட்ட திட்டம் எது? அதிலிருந்து தந்தையும் விடுபட முடியாது. பதில்: ஒவ்வொரு கல்பமும் தந்தை தன் குழந்தைகளிடம் வந்தே ஆக வேண்டும். பதித்த துக்கமான குழந்தைகளை சுகமாக்கியே தீர வேண்டும். இப்படி இந்த நாடகம் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இந்த பந்தனத்திலிருந்து தந்தையும் விடுபட முடியாது. கேள்வி: பாடம் கற்பிக்கும் தந்தையின் முக்கிய விசேஷம் என்ன? பதில்: அவர் மிகவும் பணிவு உடையவராகி பதித்த உலகில் பதித்த உடலில் வருகிறார். தந்தை இந்த நேரம் உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறார். நீங்கள் பிறகு துவாபர யுகத்தில் அவருக்கு தங்க கோவில் கட்டுகிறீர்கள். பாடல்: இந்த பாவ உலகில் இருந்து. ஓம் சாந்தி. 2 உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று பாவ உலகம், மற்றது புண்ணிய உலகம் என்பதை இனிமேலும் இனிய குழந்தைகள் பாடலில் கேட்டீர்கள். ஒன்று துக்கமான உலகம், மற்றது சுகமான உலகம். சுகம் நிச்சயம் புதிய உலகில் புதிய வீட்டில் கிடைக்கும். பழைய வீட்டில் துக்கமே ஏற்படுகிறது. அதனால் அது அழிக்கப்படுகிறது. பிறகு புதிய வீட்டில் சுகத்தில் அமர வேண்டி இருக்கிறது. பகவானை எந்த மனிதரும் அறியவில்லை என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும். ராவண ராஜ்யமாக இருக்கும் காரணத்தால் முற்றிலும் கல் புத்தியாக தமோ பிரதான புத்தியாக மாறியிருக்கிறது. என்னை பகவான் என்று சொல்கிறார்கள், எனினும் யாரும் அறியவில்லை என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். பகவானை அறியவில்லை என்றால் எந்த வேலைக்கும் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். ஏ பிரபு, ஏ ஈஸ்வரா என்று சொல்லி அழைக்கிறார்கள். எனினும் ஒரு மனிதருக்கும் படைக்கும் எல்லையற்ற தந்தையை பற்றி தெரியாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சர்வ வியாபியாக இருக்கிறார். ஆமையிலும் மீனிலும் பரமாத்மா இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்படி பரமாத்மாவின் நிந்தனை செய்கிறார்கள். தந்தையை எவ்வளவு அவமதிக்கிறார்கள். அதனால் பாரதத்தில் எப்போது என்னையும் தேவி தேவர்களின் நிந்தனை செய்து செய்து ஏணியில் கீழிறங்கி தமோ பிரதானமாகிறார்களோ அப்போது நான் வருகிறேன் என்பது பகவான் வாக்கு. நாடகப்படி இந்த பாகத்திற்கு நாங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். இப்படி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். இந்த நாடகத்திலிருந்து நானும் விடுபட முடியாது. நானும் பதித்தர்களை பாவனமாக மாற்ற வந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் புதிய உலகை யார் ஸ்தாபனை செய்வார்? குழந்தைகளை ராவண ராஜ்யத்தின் துக்கத்திலிருந்து விடுவித்து புதிய உலகத்திற்கு யார் அழைத்து செல்வார்? இந்த உலகில் அப்படி செல்வந்தராக பலர் இருக்கிறார்கள். தாம் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். செல்வம் இருக்கிறது, மாளிகை இருக்கிறது, ஏரோப்ளேன் இருக்கிறது. ஆனால் திடீரென வியாதி வருகிறது. அமர்ந்தபடியே இறந்து விடுகிறார். அப்போது எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் அகால மரணமே ஏற்படுவதில்லை. துக்கத்திற்கான எந்த விஷயமும் இருப்பதில்லை என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அங்கே ஆயுளும் நீளமாக இருக்கும். இங்கே திடீரென இறந்து விடுகிறார்கள். சத்தியுகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது. அங்கே என்ன நடக்கிறது அதுவும் யாருக்கும் தெரியாது. அதனால் எவ்வளவு தாழ்ந்த புத்தியோடு இருக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் அவர்களை சுத்த புத்தி உடையவர்களாக மாற்றுகிறேன். ராவணன் கல் புத்தியாக தாழ்ந்த புத்தியாக மாற்றுகிறான். பகவான் சுத்த புத்தியாக மாற்றுகிறார். தந்தை உங்களை மனிதர்களிலிருந்து தேவராக மாற்றுகிறார். சூரிய வம்ச மகாராஜா மகாராணி ஆவதற்காக வந்திருக்கிறோம் என்று எல்லா குழந்தைகளும் சொல்கிறார்கள். குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணராக வேண்டும். இதுதான் சத்யநாராயணரின் கதை. பிறகு பக்தியில் பிராமணர்கள் கதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனினும் யாரும் உண்மையில் சத்யநாராயணனாக ஆவதே இல்லை. நீங்கள் உண்மையில் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் அமைப்பின் உத்தேசம் என்ன என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். நரனிலிருந்து நாராயணராவது எங்கள் உத்தேசம் என்று சொல்லுங்கள். எனினும் இது ஒரு அமைப்பு கிடையாது. இது குடும்பம், தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் அமர்ந்து இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று பாடினீர்கள். ஏ தாய் தந்தையே, நீங்கள் வரும்போது உங்களிடமிருந்து நாங்கள் சுகமான வாழ்க்கை பெறுவோம், நாங்கள் உலகின் எஜமானர்கள் ஆவோம் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் உலகின் எஜமானர்கள் ஆகிறீர்கள் தானே? அதுவும் சொர்க்கத்தில் ஆகிறீர்கள். இப்போது அப்படிப்பட்ட தந்தையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியின் அளவு எவ்வளவு அதிகமாக வேண்டும். ஏ பகவான், வாருங்கள், நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களிடமிருந்து அதிக சுகத்தை பெறுவோம் என்று சொல்லி அவரை அரை கல்பம் நினைவு செய்தீர்கள்.
இந்த எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார், அதுவும் 21 பிறவிகளுக்கு கொடுக்கிறார். நான் உங்களை தேவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். ராவணன் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக மாற்றுகிறான். நான் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். அங்கே பவித்திரத்தின் காரணத்தினால் ஆயுளும் நீளமாக இருக்கும். இங்கே போகிகளாக இருக்கிறார்கள், திடீரென இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே யோகத்தால் ஆஸ்தி பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆயுளும் 150 வருடங்களாக இருக்கும். அவரவர் நேரப்படி ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுவார்கள். இந்த ஞானத்தை தந்தையே அமர்ந்து கொடுக்கிறார். பக்தர்கள் பகவானை தேடுகிறார்கள். சாஸ்திரங்களை படிப்பது, தீர்த்த யாத்திரை செய்வது எல்லாம் பகவானை சந்திக்கும் வழி என்று நினைக்கிறார்கள். இவை வழிகளே இல்லை என்று தந்தை சொல்கிறார். வழியை நானே சொல்வேன். குருடர்களின் ஊன்றுகோலான பிரபுவே, வாருங்கள், எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதனால் தந்தையே சுகதாமத்தின் வழியே சொல்கிறார். தந்தை ஒருபோதும் துக்கத்தை கொடுப்பதில்லை. இப்படி தந்தையை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். யாராவது இறந்தால் பகவானை திட்டுகிறார்கள். நான் ஒன்றும் யாரையும் கொல்வதோ துக்கம் கொடுப்பதோ இல்லை என்று தந்தை சொல்கிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் இருக்கிறது. நான் எந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேனோ அங்கே அக்கால மரணமோ துக்கமோ ஒருபோதும் ஏற்படாது. நான் உங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். அதனால் குழந்தைகளுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். ஆகா, பாபா நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். சங்கம யுகத்தை புருஷோத்தம யுகம் என்று சொல்வது மனிதர்களுக்கு தெரியாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் புருஷோத்தம மாதம் போன்றவற்றை அமர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் இருப்பது புருஷோத்தம யுகம். அப்போது தந்தை வந்து மிக உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். இப்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். எல்லோரையும் விட மிக உயர்ந்த புருஷோத்தமர்களாக லக்ஷ்மி நாராயணரே இருக்கிறார்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. ஒரு தந்தை மட்டுமே உயிரங்கலைக்கு அழைத்து செல்கிறார். ஏணியை வைத்து யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிது. இப்போது விளையாட்டு முடிந்துவிட்டது, வீட்டிற்கு செல்லுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது ஆடையை, இந்த பழைய சீச்சி ஆடையை விட வேண்டும். முதலில் நீங்கள் புதிய உலகில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதான சூத்திரர்கள் ஆனீர்கள். இப்போது மீண்டும் சூத்திரரிலிருந்து பிராமணராகி இருக்கிறீர்கள். இப்போது பக்தியின் பலனை கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். தந்தை சத்தியுகத்தில் பலனை கொடுத்திருந்தார். தந்தை சுகம் அளிப்பவராக இருக்கிறார். பதித்த பாவன தந்தை வரும்பொழுது முழு உலகில் உள்ள மனிதர்களை மட்டுமல்லாது இயற்கையையும் சதோ பிரதானமாக மாற்றுகிறார். இப்போது இயற்கையும் தமோ பிரதானமாக இருக்கிறது. தானியங்கள் போன்றவை கிடைப்பதில்லை. நாங்கள் இன்னென்ன காரியங்களை செய்கிறோம், அடுத்த வருடம் அதிக தானியங்கள் வரும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனினும் எதுவும் நடப்பதில்லை. இயற்கை சீற்றத்தை யார் என்ன செய்ய முடியும்? பஞ்சம் வரும், நிலநடுக்க வரும், வியாதிகள் வரும், இரத்த ஆறுகள் ஓடும். இது அதே மகாபாரத சண்டை. நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். நான் குழந்தைகள் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறேன். மாயா ராவணன் சாபம் கொடுக்கிறான், நரகத்தின் ஆஸ்தி கொடுக்கிறான். இப்படி இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நாடகப்படி நானும் சிவாலயத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். இந்த பாரதம் சிவாலயமாக இருந்தது, இப்போது வேசியாலயமாக இருக்கிறது. விஷக்கடலில் மூழ்கி தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். தந்தை நம்மை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நமக்கு எல்லையற்ற பகவான் பாடம் கற்பிக்கிறார். நான் உங்களை உலகின் அதிபராக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். பாரதவாசிகள் தம்மை தர்மத்தையே அறியவில்லை. நமது குலம் மிக பெரியது. இதிலிருந்து மற்ற குலங்கள் தோன்றுகின்றன. ஆதி சனாத்தனம் என்ன தர்மமாக இருந்தது, எந்த குலமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. முதலில் ஆதி சனாத்தன தேவி தேவர்களின் குலம், பிறகு 2ஆம் நம்பரில் சந்திரவம்ச குலம், பிறகு இஸ்லாம் வம்சகுலம். இந்த முழு மரத்தின் ரகசியத்தை வேற யாரும் புரிய வைக்க முடியாது. இப்போது எத்தனை குலங்கள் இருக்கின்றன என்பதை பாருங்கள். சிறிய பெரிய கிளைகள் எத்தனை இருக்கின்றன. இது வெரைட்டி தர்மங்களின் மரம். இந்த விஷயங்களை தந்தையே வந்து புத்தியில் போடுகிறார். இது படிப்பு. இதை தினந்தோறும் படிக்க வேண்டும். நான் உங்களை அரசர்களின் அரசராக மாற்றுகிறேன் என்பது பகவான் வாக்கு. அழியும் செல்வத்தை தானம் செய்து பதித்த ராஜா ஆக முடியும். நான் உங்களை அப்படி பாவனமாக மாற்றுகிறேன். அதனால் நீங்கள் 21 ஜென்மங்களுக்கு உலகின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். அங்கே ஒருபோதும் அக்கால மரணம் ஏற்படுவதில்லை. அவரவர் நேரத்தில் சரீரத்தை விடுவார்கள். குழந்தைகள், உங்களுக்கு நாடகத்தின் ரகசியத்தையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். அங்கே சினிமா, நாடகம் போன்றவை தோன்றும் பொழுது அதை வைத்து புரிய வைப்பது எளிதாக இருக்கிறது. இந்த காலத்தில் அதிகமாக சினிமாவை உருவாக்குகிறார்கள். மனிதர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. அவையெல்லாம் எல்லைக்கு உட்பட்டவை. இது எல்லையற்ற நாடகம். இந்த நேரம் மாயாவின் சொல்லிப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போது சொர்க்கமாகிவிட்டது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள்.
முன்னர் இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் போன்றவை இருக்கவில்லை. அதனால் எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது. பகவான் சொர்க்கத்தை படைத்தால் மாயாவும் தனது சொர்க்கத்தை காட்டுகிறது. இவையெல்லாம் மாயாவின் ஜொலிப்பு. இவை வீழ்ந்தே ஆக வேண்டும். மாயா எவ்வளவு வலிமையாக இருக்கிறது. நீங்கள் அதனிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். தந்தையோ ஏழை பங்காளன். செல்வந்தருக்கு சொர்க்கமாக இருக்கிறது. ஏழைகள் பாவம் நரகத்தில் இருக்கிறார்கள். இப்போது நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக மாற்ற வேண்டும். ஏழைகளே ஆஸ்தி பெறுவார்கள். தாம் சொர்க்கத்தில் இருப்பதாக செல்வந்தர்கள் நினைக்கிறார்கள். சொர்க்கமும் நரகமும் இங்கேயே இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதம் எவ்வளவு பிச்சைக்காரியாகிவிட்டது. பாரதம் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தது. ஒரே ஒரு ஆதி சனாதன தர்மம் இருந்தது. இப்போதும் எவ்வளவு பழைய பொருட்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இது இத்தனை வருட பழைய பொருள் என்று சொல்கிறார்கள். எலும்புகளை எடுக்கிறார்கள். இத்தனை லட்ச வருடங்களுக்கு முன்னர் இருந்தது என்று சொல்கிறார்கள். இப்போது லட்ச வருட எலும்புகள் எங்கிருந்து வர முடியும்? பிறகு அதற்கு அவ்வளவு விலையும் வைக்கிறார்கள். நான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன். இவருக்குள் பிரவேசம் செய்து வருகிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா சாகாரி. இவரே பிறகு சூட்ச்ம வதனவாசி பரிஸ்தா ஆகிறார். அவர் அவ்வியக்தமானவர். இவர் மனிதர். நான் பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். யார் நம்பர் 1 தூய்மையாக இருந்தாரோ அவரே பிறகு நம்பர் 1 பதித்தமாக ஆகிறார். நான் இவருக்குள் வருகிறேன். ஏனென்றால் இவரே பிறகு நம்பர் 1 பாவனமாக மாற வேண்டும். நான் பகவான், நான் இன்னார் என்று இவர் தன்னை பற்றி எங்கே சொல்கிறார்? நான் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்து இவர் மூலமாக எல்லோரையும் சதோ பிரதானமாக மாற்றுகிறேன் என்பதை தந்தையும் புரிந்து இருக்கிறார். நீங்கள் சரீரியாக வந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளை எடுத்து பாகத்தை நடித்தீர்கள். இப்போது திரும்பி போக வேண்டும் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தேக அபிமானத்தை முறித்து விடுங்கள். நினைவு யாத்திரையில் மட்டும் இருக்க வேண்டும். வேறு எந்த சிரமமும் இல்லை. யார் பவித்திரமாவார்களோ, ஞானத்தை கேட்பார்களோ அவர்களே உலகின் எஜமானர்கள் ஆவார்கள். எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம்! பாடம் கற்பிக்கும் தந்தை எவ்வளவு பணிவோடு பதித்த உலகில் பதித்த உடலில் வருகிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அவருக்கு எவ்வளவு நல்ல தங்க கோவில்களை கட்டுகிறீர்கள். இந்த நேரம் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறேன். அதற்கு பதித்த சரீரத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறேன். பிறகு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை சோமநாதர் கோவிலில் அமர வைக்கிறீர்கள். தங்க வைரங்களால் கோவிலை கட்டுகிறீர்கள். ஏனென்றால் அவர் நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நன்றாக கட்டுகிறீர்கள். இந்த எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். பக்தி முதலில் அவிபச்சாரியாகவும் பின்னர் விபச்சாரியாகவும் ஆகிறது. இந்த காலத்தில் மனிதர்களையும் பூஜை செய்வதை பாருங்கள். கங்கை கரையில் சிவஹோம் என்று சொல்லிக்கொண்டு அமர்கிறார்கள். மாதர்கள் சென்று பால் வார்க்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். இந்த தாதா தானே செய்திருக்கிறார். நம்பர் 1 பூசாரி ஆகியிருந்தார் தானே. இது அதிசய உலகம் என்று தந்தை சொல்கிறார். எப்படி சொர்க்கமாகிறது, எப்படி நரகமாகிறது என்ற ரகசியத்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஞானம் சாஸ்திரத்தில் இல்லை. அவை தத்துவார்த்த சாஸ்திரங்கள். இது ஆன்மீக ஞானம். இதை ஆன்மீக தந்தை அல்லது பிராமணர்கள் உங்களை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. மேலும் பிராமணர்கள் உங்களை தவிர வேற யாருக்கும் ஆன்மீக ஞானம் கிடைக்க முடியாது. எதுவரை பிராமணராகவில்லையோ அதுவரை தேவி தேவராகவும் ஆக முடியாது. குழந்தைகள், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் நமஸ்தே மற்றும் குட் மார்னிங். தந்தைக்கான முக்கிய சாரம்: 1. மாயாவின் ஜொலிப்பு அதிகமாக இருக்கிறது. அதிலிருந்து உங்கள் முகத்தை திருப்ப வேண்டும். இப்போது நாம் புருஷோத்தமர் ஆகிறோம். பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் சதா மெய் சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். 2. உலகின் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்கு பவித்திரமாக மாற வேண்டும். தந்தை எப்படி பணிவோடு பதித்த உலகில் பதித்த சரீரத்தில் வருகிறாரோ அப்படி தந்தைக்கு சமமாக பணிவு உடையவராகி சேவை செய்ய வேண்டும். வரதானம்: ஒருவரோடு அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து அனைத்து கரைகளில் இருந்தும் விடுபட்ட சம்பூர்ண பரிஸ்தா ஆகுக. எப்படி ஒரு பொருளை தயாரிக்கும் போது அது தயாராகிவிட்டால் பாத்திரத்திலிருந்து விலகிவிடுமோ அப்படி எந்த அளவு நிறைவு நிலைக்கு அருகில் வந்து கொண்டு இருப்பீர்களோ அந்த அளவு அனைவர்களிடமிருந்து விலகி கொண்டே போவீர்கள். எப்போது அனைத்து பந்தனங்களிலிருந்தும் உணர்வு மூலமாக விலகுவீர்களோ, அதாவது யார் மீதும் பற்றி இருக்காதோ, அப்போது சம்பூர்ண பரிஸ்தா ஆவீர்கள். ஒருவரோடு அனைத்து உறவுகளையும் பராமரிக்க வேண்டும். அதுவே இலக்கு. இதன் மூலமாக கடைசி பரிஸ்தா ஜீவனின் லட்சியம் அருகில் இருப்பது அனுபவம் ஆகும். புத்தி அலைவது நிற்கும். ஸ்லோகன்: அன்பு அப்படிப்பட்ட காந்தமாக இருக்கிறது.
அது நிந்தனை செய்பவரையும் அருகில் கொண்டு வருகிறது. உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். சேவை செய்வதற்கு மனமும் புத்தியும் வீண் விஷயங்களை யோசிப்பதிலிருந்து விடுபட வேண்டும். மன்மனா பவ என்ற மந்திரத்தின் சகஜ சொரூபமாக மாற வேண்டும். எந்த உயர்ந்த ஆத்மாவிற்கு உயர்ந்த மனம் இருக்குமோ, அதாவது எண்ணம் சக்திசாலியாக சுப பாவனை சுப விருப்பத்தோடு இருக்குமோ, அவர் மனதின் மூலமாக சக்திகளை தானமாக கொடுக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.